அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கலந்துகிட்ட ஒரு ஈவெண்ட்ல ஷூட் அவுட் நடந்திருக்கு. இது உலகத்தையே ஷாக் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏப்ரல் 25ஆம் தேதி நைட்டு 8:30 ஈஸ்டர்ன் டைம். நம்மளுக்கு இன்னைக்கு காலைல 5:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா யூஎஸ் கரஸ்பாண்டன்ட் டின்னர்னு ஒரு ஈவெண்ட். இது வந்து வாஷிங்டன் டிசியில் ஒரு ஹில்டன் ஹோட்டல்ல நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து ஒயிட் ஹவுஸ் அதுக்கப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நியூஸை கவர் பண்ற ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் கொடுக்குற ஒரு ஈவெண்ட். இதில் வந்து கிட்டத்தட்ட 2000க்கு மேல ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் செலிப்ரிட்டிஸு அதுக்கப்புறம் யூஎஸ் டாப் அஃபிஷியல்ஸ் இப்போ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பு, வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேடி மெலனியா ட்ரம்ப்பு, அதுக்கப்புறம் யூஎஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி, யூஎஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், எஃபிஐயோட டைரக்டர், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் செலிபிரிட்டிஸுமே அங்கே இருந்தாங்க. டேனா ஒயிட், யூஎஸ்ஏயோட பிரசிடென்ட் டேனா ஒயிட் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சார்லி கர்க்கோட ஒய்ஃப் எரிகா கர்க் வந்து அங்கே இருந்தாங்க. இந்த சம்பவம் வந்து ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. கரெக்டாக அந்த மியூசிஷியன் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு அதை எழுதிட்டு அதை கிழிச்சு காட்டுறாரு. சுற்றி இருக்கவங்களாம் எக்ஸைட் ஆகிறாங்க. பார்த்தா அந்த சத்தம் கேட்குது. மெலனியா ட்ரம்ப் வந்து பயங்கரமாக பயந்துட்டாங்க. அதே மாதிரி ஜேடி வென்ஸும் பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஜேடி வென்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போயிட்டார் சீக்ரெட் சர்வீஸ். ஜேடி வென்ஸை ஒரு பக்கம் கூப்பிட்டு போயிட்டாங்க, ட்ரம்ப்பை வந்து ஒரு பக்கம் கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து சொன்ன மாதிரி ஒரு ஹில்டன் ஹோட்டலில் ஒரு பால் ரூமில் நடந்திருக்கு. பெரிய ரூமு. அந்த பால் ரூம் வெளியே என்ட்ரன்ஸில் வந்து அந்த செக்யூரிட்டி செக்லாம் இருக்குது. அதில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு. சீக்ரெட் சர்வீஸ் அவரை பார்த்தா சுடுற மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. அந்த கன்மேன் வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட புல்லட் ப்ரூஃப் இருந்ததுனால அவருக்கு எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் இந்த கன்மேனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் விசாரிக்கும் போது அவரோட பேர் வந்து கோல் தாமஸ் ஆலன் ஒருத்தர். அவருக்கு வந்து 31 வயசு ஆகுது. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரோட லிங்க்டின் எக்ஸ் ப்ரொஃபைல் எல்லாம் வந்து அவர் டீச்சர், அதுக்கப்புறம் வந்து கேம் டெவலப்பர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஷார்ட் கன்னு, ஒரு ஹேண்ட் கன்னு, அப்புறம் கத்திலாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணை நடந்துட்டுருக்கு. அவர் கலிஃபோர்னியாவை சேர்ந்தவர். அவர் அப்பார்ட்மெண்ட்லேயுமே இப்போ சர்ச் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.